திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் ஆலயத்தில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை குறித்து ஒரு ரகசியம் சொல்கிறேன். இது யாருக்கும் தெரியாது, ரகசியம் சொல்கிறேன். அந்த தாயாரை அனுதினமும் கோரக்கரும் கொங்கணரும் வந்து வணங்கி செல்கிறார்கள். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை ஒருத்தர் வந்து அனுதினமும் வணங்கி செல்கிறார். தெரியுமா? மகா அவதார் பாபாஜி. ஓ, இதெல்லாம் உண்மை, சத்தியம். ஏனென்றால் மகா அவதார் பாபாஜிக்கு முருகனை தெரியாது. அவரை அங்க இமயத்தில் ஒரு ரிஷி ஆட்கொண்டு அவருக்கு சில வித்தைகள் சொல்லித்தந்து, நீ நேரம் எங்கே போயிரு, தென் திசை நோக்கி போ, இந்திய பூமி இந்த பாரதத்தையே தாண்டிடு, இலங்கை போ, போகர் என சொல்லி ஒரு மகான் இருக்கிறார், அவரை போய் பிடின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ககன மார்க்கமாக வந்த அந்த அவதார் பாபாஜி கதிர்காமம் வந்து அங்கே போகரை சந்திக்கிறார். இன்னார் அனுப்பி வைத்தார் என சொல்லி போகரின் திருவடி பணியும் பொழுது போகர் அவரை ஆட்கொண்டு அவருக்கு சில வித்தைகள் சில அற்புதங்கள்லாம் சொல்லித்தந்து, போதும் நீ மீண்டும் என்ன செய்கிறாய், பாரத தேசத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே போ, தென் பொதிகையில் என் குரு, குருவுக்கெல்லாம் குரு, சித்தருக்கெல்லாம் சித்தன் அகத்திய பெருமான் இருக்கிறார், அவரிடம் சென்று நீ கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகள் மிக நிறைய இருக்கிறதப்பா, அவரிடம் சென்று என்னை பற்றி கூறு என சொல்லி வழியனுப்பி வைக்க, அங்கிருந்து புறப்பட்டு வந்த அவதார் பாபாஜி அங்கே அந்த பொதினியில் அந்த அகத்தியர் இருக்கும் அந்த பொதிகை மலையிலே நீண்ட நெடும் தவம் செய்கிறார். அகத்தியர் வந்து காட்சி தரும். யாரப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும்? இந்த மாதிரி போகர் அனுப்பிச்சு அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஏகப்பட்ட வித்தைகள், ஏகப்பட்ட சாகா வரம், ஒளி உடம்பு, ஒளி உடம்பு அதெல்லாம் சும்மா வாயில் பேசலாம். நம்ம உடம்பு ஒளி உடம்பாக போயிடணும். அது எத்தனை ஜென்மங்களாகுமோ எத்தனை யுகங்களாகுமோ இறைவனோட கருணை வேணும். அந்த ஒளி தேகம் தந்து அவரை ஆட்கொண்டு அவருக்கு ஆசீர்வாதம் செய்து, என் தலைவன் ஒருத்தன் இருக்கிறான், ஞானத்திற்கே அவன் தலைவன், ஞான தண்டாயுதபாணி, சித்தனுக்கெல்லாம் சித்தன் அவன், அவனை உனக்கு அறிமுகம் செய்கிறேன், அவனை வந்து அனுதினமும் நீ வந்து தொழுது அவன் திருவடி பணிந்து செல்ல வேண்டும் என சொல்லி பழனி வந்து பழனி ஞான தண்டாயுதை பாணியை மகா அவதார் பாபாஜிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் அகத்திய பெருமான். இவரை அனுதினமும் வந்து நீ வணங்கி செல்ல வேண்டும் என சொல்லி அந்த மகானுபாவன் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இமயத்திலிருந்து இன்றும் அனுதினமும் வந்து அந்த ஞான தண்டாயுத பாணியை சுற்றி வந்து வலம் வந்து வணங்கி செல்கிறார் பாபாஜி. கீழே திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடியதான அன்னை மகாலட்சுமியை கோரக்கர் சித்தனும் பொங்கனர் சித்தனும் வந்து வணங்கி செல்கின்றார்கள் என்றால் இது என்ன சொல்றது, என்ன பேசுறது? அப்ப அந்த மணிபூரக சக்கரம்னாலே அது யாரு? பழனி திரு ஆவினன்குடி. அதுக்கு ரெண்டு சாட்சி சொல்றேன். மணிபூரக சக்கரம் செல்வ செழிப்போடு நாம் வாழ்வதற்கு உதவும் சக்கரம். செல்வத்தின் அதிபதியாம் திருமகளே அங்கு வந்து தவம் இருந்தால் அந்த குழந்தை வேலப்பனை நோக்கி என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் பொருந்தியவன், எவ்வளவு ஒரு கணம் பொருந்தியவனாக இருக்கும். அந்த பொதினி என்ற அந்த பழனி, அந்த பழனி மலை, அந்த அமைப்பு ஓர் காலத்திலே பெருநெல்லி வனம். சரிங்களா? பெருநெல்லி என்றாலே மகாலட்சுமி, அது மகாலட்சுமி, சுக்கரன், பொருள், பொருளாதாரம், மணிபூரகம். அப்போ அந்த மணிபூரக சக்கரமாய் இயங்கி அங்கே சின்னஞ்சிறு குழந்தையாய் அமர்ந்து ஞானத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தெய்வம் அந்த குழந்தை வேளப்பனை வந்து எவரொருவர் வளர்பிறை சஷ்டி திதியிலே பூஜித்து செல்கிறார்களோ அவசியம் அவர்கள் தன் வாழ்நாளிலே பெரு நிதிக்கு இறைவனாகித்தான் தன் வாழ்நாளை முடிப்பார்களே தவிர வறுமை அவர்களை ஒருபோதும் அணுகாது, அணுக விடமாட்டான் அந்த ஆறுமுக பெருமான் என்று அவன் திருவடிகளிலே இந்த வார்த்தையை சத்தியமாக சமர்ப்பித்து நல்லதொரு வாய்ப்பு தந்த உங்களுக்கு, அதாவது அருமை சகோதரர் திரு சாய் செந்தில் அவர்களுக்கு, பக்தி இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள், உலகெங்கும் இருக்கும் சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். விரைவில் அவசியம் அற்புதமான சில ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்திப்பேன் என சொல்லி மீண்டும் எனது நன்றியுறுதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமஸ்காரம், நன்றி. சுகமே சொல்லுங்க. அறமே வாழ்க.